ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் டுடே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரோட்டுக்கடை முட்டை தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சீக்கிரமாக சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நார்மலாக முட்டை தோசை சுடுறதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 முட்டையை நம்ம உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தோசை நல்லா வரும். பாருங்கள், இப்போ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி சேர்த்தியாச்சு, கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க, பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கலவை நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த அளவுகளை வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 தோசை இதில் சுடலாம். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்து எப்பவும் போல் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டைக்கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தோசை மேலே நல்லா ஊற்றி விட்டு எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் தோசை நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.